ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குர்மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. திருச்சிற்றம்பலம். அஞ்சினார் கமயமாம் பேரருட்பத ரமணமூர்த்தி நெஞ்சிலே நெகிழ்ச்சியில் கல் நெஞ்சினேர் கருள் வழங்கி விஞ்சையாய் விரையும் சால மெய்யனும் பொய்னா நன்மை விஞ்சையாய் மறையும் சால மெய்யனும் பொய்னா நன்மை எஞ்சிடாது உணர்த்தும் ஈசர்க்கென்ன கை மாறுதானே விரல் பெரு மெய்ஞானத்தால் விஞ்சிய ரமணமூர்த்தி மறுமை வீடொன்றும் எண்ணா மடமையேற் கருள் பாலித்து வெறுமையாய் இற்று வீழும் மெய்யெனும் பொய் நானல்லா திறமது தெளித்த தேவர்க்கென்ன கை மாறுதானே செறிவிலே செறிந்து நின்ற சின்மய ரமணமூர்த்தி நெறியலா நெறியிற் சென்ற நீசனேர் கருள் கூர்ந்துண்மை அறிவு நான் ஆவதன்றி அயலது நான் அன்றென்றுள் செறியவே தெளித்த தேவர்க்கென்ன கை மாறுதானே செறியவே தெளித்த தேவர்க்கென்ன கை மாறுதானே என்ன கை மாறுதானே என்ன கை மாறுதானே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் வாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அருணாச்சல அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 37வது வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொகுதி 3க்கு பிரவேசித்திருக்கிறோம். அதிலே பிரிவு 9. இதில் முதல் பாடல் இந்த நூலுக்கு 97வது பாடல். இந்த தொகுதியிலே, இந்த 3வது தொகுதியிலே 97ஆம் பாடலிலிருந்து இறுதி பாடல் வரையில், அதாவது 108ஆம் பாடல் வரையில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது 97. வீடு விட்டீர் துள வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இங்கே ஜீவன் முக்தி நிலை, விதேக முக்தி நிலை இரண்டையும் கோடி காட்டுகிறார். இதை அவர் இந்த கண்ணியில வைத்திருக்கின்ற ஒரு அழகு ரசிக்கத்தக்கது, நம்மை ஆச்சரியப்படுத்துவது. இதுல வீடு விட்டு ஈர்த்து, என்னுடைய வீட்டை விட்டு என்னை பலாத்காரமாக ஈர்த்தாய். அதாவது நான் அகந்தை வீட்டிலே இருந்தேன். என்னுடைய இந்த ஜீவபோத அகந்தை வீட்டிலிருந்து என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியே இழுத்து உளவீடுபுக்கு என்னை அகமுகப்படுத்தி, அங்க உளவீடுபுக்கு என்பதினாலே இதயத்திலே இருக்கின்ற வீடு, இதயான்மாவாக இருக்கின்ற வீடு, ஆன்ம வீடு, வீடு பேரு மோட்ச நிலை, இதிலே என்னை நுழைப்பித்தாய். என்னை இழுத்ததற்கு காரணமே உங்களுடைய வீட்டிலே என்னை இழுத்துக் கொள்வதற்காக. அப்போ உள்ள நுழைஞ்ச உடனேயே
எனக்கு ஒரு அளவு கடந்த ஆனந்தம் தோன்றியது. அதுக்கு காரணமெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மனம் அதி நுண்மையாக போனதினாலே, அதி சூட்சுமமாக போனதினாலே, மனம் மென் மலர் அணையிலே அவர் அங்கே ஒன்று சேர்ந்ததனாலே, நிச்சலனமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே, எண்ணங்கள் அற்ற நிலையிலே, தன்னிச்சையாகவே ஒரு பேர் ஆனந்தம் ஆவிர்பவித்து, அதை நான் அனுபவித்தேன். இந்த ஜீவன் முக்தி நிலையை அதாவது எனக்கு ஜீவன் முக்தி நிலையை தந்தருளி, வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை பைய மெதுவாக, பைய பைய மெல்ல மெல்ல உன்னுடைய ஆன்ம வீட்டை நிதானமாக எனக்கு காண்பித்தருளினீர்கள். அப்பொழுது முதலில் தோன்றிய ஆனந்தம் அங்கே அடங்கியது. எனக்கு சகஜான நிலை கிடைத்தது. நீங்கள் பைய பைய வீட்டை உங்க ஆன்ம வீட்டை நீங்க இருக்கிற இல்லத்தை எனக்கு அது மாபெரும் பேலஸ். அது மகா விஸ்வரூபம். அதெல்லாம் உடனே பார்த்து முடிக்கிறதுன்றதே இல்லாத ஒன்று. அந்த ஆனந்த சமனமாகி, சாந்தமாகி, மனமே என்னுடைய இருப்பு உணர்வே சாந்தமாக இருக்கின்ற அந்த சாந்தி நிலை அடையும்படிக்கு உங்களுடைய வீட்டை நன்றாக எனக்கு சுற்றி காண்பித்தீர்கள். எனக்கு உள்ளத்துல நல்லா படும்படியாக. அதாவது சுருக்கமா சொன்னா, ஜீவன் முக்தி நிலைக்கு அகந்தை நிலையிலிருந்து ஜீவன் முக்தி நிலைக்கு என்னை ஈர்த்து, உங்களுடைய வீட்டிலே புக வைத்து, என்னை நன்றாக சுற்றிக் காட்டியதன் மூலம் இதேக முக்தியை நான் அனுபவிக்கும்படியாகச் செய்தீர்கள். இது அருள் அருணாச்சலா. இது உங்களுடைய அருள் அருணாச்சலா. நான் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? அத்தனையும் நீங்களே செய்து முடித்தீர்கள். இந்த வீடு விட்டு ஈர்த்து என்னும்போது, அகந்தை வீட்டை விட்டு ஈர்த்தீர்கள் என்பதினாலே, இந்த உலக பித்தை விட்டு உங்களுடைய ஆன்ம பித்தை கொடுத்தீர்கள். அது ஒரு கோணத்துல அப்படி சொன்னார் அது. அதோடு நில்லாது, அவனுடைய வீட்டிலே புக வைத்ததோடு நில்லாது, அந்த அவன் மீது வைத்த பித்தும் அகலும்படியாக, இந்த அருணாச்சல பித்தும் அகலும்படியாக, அந்த ஆன்ம பேரானந்தத்தை அனுபவிக்கிறோம் என்கின்ற அந்த சொரூபானந்த உணர்ச்சியையும் அனுபவத்தையும் கடந்து அந்த ஆன்ம பேரின்பத்திலே சதா மூழ்கி கிடக்கும்படியான விதேக முக்தி நிலையை தன்னுடைய வீடாக காட்டி கொடுத்தீர்கள். இதுல பொருள் ரொம்ப ஆப்வியஸ். அதாவது வீடு புகுதல் ஜீவன் முக்தி. அந்த வீட்டிலே நிரந்தரமாக என்னை வாசம் செய்ய வைத்து அவரை வாசம் செய்ய வைத்தது விதேக முக்தி. இது இந்த பாடலிலே இருக்கின்ற ஒரு அத்தியாத்ம பொருள், மறைமுக பொருள், மறைந்து கிடக்கின்ற பொருள். இது வேதாந்தம் அறிந்தவர்களுக்கு அந்த பகவானுடைய அந்த அனுபவத்தை ஓரளவு புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்கம் சொல்லப்பட்டது. மற்றபடி பிசிக்கலா அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியும் அப்படித்தான் இருக்கு. மதுரையில தேமேன்னு சும்மா இருந்த அவர் இதை பத்தி எல்லாம் ஒன்றும் சிந்திக்காமல் இருந்த ஒருவரை அதற்கு முன்ன பின்ன அவர் ஆத்மா சகஜானுபூதி இந்த சதுர் யோகங்கள் ஹடயோகம் பிராணாயாமம் தியானம் தாரணை தியானம் சமாதி ஒண்ணுமே கேள்விப்பட்டதே கிடையாது அவர். அந்த சமயத்துல அவருடைய சித்தப்பா வீட்டுல எங்கேயோ மாடியில அவர் பாட்டுன்னு தனியா உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி பலாத்காரமாக அருணாச்சலத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்க. அந்த செயலை இங்கே நினைவு கூர்ந்தார் அப்படியும் ஒரு பொருள். இவர் மதுரையிலிருந்து அருணாச்சலத்துக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் அருணாச்சலேஸ்வரன் தான் என்பதனாலே அப்பா கூறியிருக்கிறார்.
மற்றொன்று, அருணாச்சலேஸ்வரருக்கே தெரியும். இவர் இவருக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய பணி எப்படிப்பட்டது என்பதை முழுவதுமாக அறிந்தவர் அருணாச்சலேஸ்வரர். அவர் இவர் இந்தந்த அந்த பணியை எந்த பணியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரோ, அந்த பணியை மதுரையிலே அவரால் செய்ய முடியாது. அதனால அருணாச்சலத்துக்கு ஈர்த்தார். இப்படி அருணாச்சலேஸ்வருடைய அருளால் தன்னிச்சையாகவே பகவானுடைய அகந்தை அழிந்தது. அதை அழிவித்த அருணாச்சலேஸ்வரன்பால் ஒரு தீரா மோகம் அருணாச்சல பித்து அளவு கடந்து போய் வேற எந்த நினைவும் இல்லாமல் அருணாச்சலத்தை அடைந்தார். அங்கே சுமார் 10 வருஷத்துக்கு அப்படித்தானே இருந்திருக்கார். அந்த ஆன்மா பைய பைய அவருக்கு அங்க வீடை காட்டி இருக்கிறார். இப்படி இந்த மதுரை வீட்டிலிருந்து அருணாச்சலத்துக்கு அழைத்து வந்ததினாலே அருணாச்சலம் என்பது ஆன்ம வீடு என்பதை அவருக்கு உணர்த்தினார். அத சொன்னார்னு சொல்லலாம். வீடு விட்டு ஈர்த்து உன் வீடு காட்டினை அருணாச்சலேஸ்வரரே, உங்களுடைய வீட்டை நீங்கள் காப்பித்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஆன்மாவுக்கு உணவு, உடை, உறைவிடம் எதுவுமே தேவையில்லை. இதை உலகத்துக்கு எப்படி உணர்த்துவது? அதனால அவர வீட்டை விட்டு ஈர்த்தார். உணவு பற்றிய சிந்தனையை ஒழித்தார். ஆடை வேணும்ன்றா, ஏன்னா எவ்வளவு பெரிய மகாராஜா வந்தாலும் அந்த கௌபீனதாரியா தான் இருந்தார் பகவான். ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெஸ் உண்டா? இல்ல இன்டர்வியூ குடுக்குறேன் ஈவினிங் 4 மணிக்கு வாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது உண்டா? யார் வேணா எப்ப வேணா வரலாம். யாரையாவது இருன்னு சொல்லியிருக்காரா? ஏன் 2 நாள் பொறுத்து போலாமேன்னு சொல்லியிருக்காரா? சாட்சி பாவனையா வாழ்ந்து காட்டினார் பகவான். ஆன்மான்றது ஒரு சாட்சி, சர்வசாட்சி. அந்த சர்வசாட்சி என்பது ஒரு மனித உருக்கொண்டது. பகவான் கிட்ட அப்படிலாம் ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்து கிடக்கின்ற ஒரு வாழ்வு. அதனால இந்த உணவு, உடை, உறைவிடம் என்பதெல்லாம் ஆன்மாவுக்கு தேவை இல்லை என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக அருணாச்சலேஸ்வரர் பகவானை வீடு விட்டு ஈர்த்தார். வீடு விட்டு ஈர்த்து என்ற வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. அது ஒரு பொருள். இப்போ வீடு புகுதல், வீடை ஈர்த்து தன்னுடைய வீட்டிலே புக வைத்தார். அதனுடைய ஆன்மீக பொருள் என்னன்னா, அந்த அருணாச்சலேஸ்வரர் மேல ஏற்பட்ட அந்த அளவு கடந்த அருணாச்சல பித்து ஒரு ஞான வைராக்கியத்தை ஒருவருக்கு தரும். இந்த உலகாதி விஷயங்களிலே ஒரு வைராக்கியம் தோன்றும். இதுல என்ன சுகம் அப்படி இருக்கு? இந்த உண்மை புலப்படும். திருப்பி திருப்பி ஒரு ஹோட்டலு, திருப்பி திருப்பி ஒரு சினிமா, திருப்பி திருப்பி இல்ல ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு. இதுல இந்த மேவாய் கண் மூக்கு செவி என்பதனாலே நாம் துய்க்கின்ற இன்பங்கள்ல ஒரு லவலேசம் மாற்றம் இருக்கின்றதா? இதுல என்ன விபரீதம்னா, இது வந்து இன்பம் இல்ல. இது டிக்லிங் ஆஃப் யுவர் சென்சஸ். அந்த டிக்லிங் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா இல்லாட்டா முதல்ல இருக்கிற இன்டென்சிட்டி இருக்காது. லாஜிக்ல ஏதோ ஒரு பாடம் படிச்சேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுற ஆப்பிள்ல வந்து யூ கெட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஆப்பிள் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னொரு குடுன்னு ஒண்ணு சாப்பிட்டா தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் பிகம் 50%. அதையும் மீறி ஆசைப்பட்டு இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது. விட்டகர தொட்ட வேற ஒரு சந்தேகத்துக்கு அப்படின்னுவா. பரிமாறுவா கூட சந்தேகத்துக்கு போடுறனே கொஞ்சம்னுவா அப்படி. 3வது ஆப்பிள் சாப்பிட்டா 4வது ஆப்பிள் மேல வெறுப்பே வரும். இதுதான் இந்த உலக வாழ்க்கையில நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள். இது தெரிந்தவர்கள் இறைவனிடத்துல வந்தா அருணாச்சல பித்து பிடித்தவர்கள், அதாவது நான் சொல்றது பக்தி. எந்த தெய்வத்தின் மீதாவது ஒரு பக்தின்னு வந்துடுத்துன்னா அவர்கள் எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள். அது இந்த பாரத தேசத்திலே அப்படித்தான் மனம் திரும்பும்.
மத்த தேசங்கள்ல இந்த ட்ரக்ஸ் மாதிரிதான். குடிக்கிறவனாவது குடிச்சிட்டு தண்ணீரை விழுந்து கிடப்பான். இந்த ட்ரக்ஸ் எடுத்து பண்றவன் அந்த இன்டென்சிட்டி போறலேன்ட்டு இன்னும் கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவான். அல்டிமேட்லி இட் வில் கில் ஹிம். இந்த ஹிப்பீஸ் வந்ததெல்லாம் இது மாதிரி தான். அந்த கல்ச்சர் இப்போ காணோம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். மனம் இறைவனிடத்திலே இந்த உலகாதி சுகங்களிலே ஒரு அதனுடைய அனித்தியத்தை, நிலையற்ற தன்மையை உணரும் பொழுது இறைவனிடத்திலே மனம் திரும்புவது என்பதற்கு நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதைத்தான் ஞான வைராக்கியத்தை இந்த நிலையற்ற சுகங்கள் நமக்கு கொடுக்கும், இதை அனுபவிக்கிறதுனால. This is the extraordinary difference between the West and the East. அங்க ஒரு மனிதனுடைய சக்தியை சேனலைஸ் பண்றதுக்கு அங்க வழிகள் இல்லை. இல்லைன்னா ஒரு மாபெரும் வெஸ்ட்ல பெரிய சிங்கர் உலகம் ஃபுல்லா ஒரு ஆல்பம் போட்டா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்கும். திடீர்னு he committed suicide because he felt there is nothing else in his life to live, to continue living. இதுதான் அவர் எழுதி வச்சார். பேத்தட்டிக். இதே பகவான் கிட்ட வந்தவெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில அந்த அனித்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் கணவனை இழந்தவர்கள், மிக கடுமையாக துன்பங்களை அனுபவித்தவர்கள். பொதுவா அப்படித்தான் ஆன்மீகத்துக்கு வருவா. அந்த உலக வாழ்க்கையில ஒரு வெறுப்பு தான் ஆன்மீகத்துக்கு இந்த பூமியில அதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால வருவா. அப்ப அந்த அருணாச்சல பித்து பிடிக்கும் பொழுது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. ஒரு காலகட்டத்திலே அகத்தை அழிகின்றது, ஸ்வரூபானந்தம் ஆவிர்வரிக்கின்றது, ஜீவன் முக்தினிலே கிடைக்கின்றது. அதிலிருந்து மேலும் பக்தி பெருகும் பொழுது அதைத்தான் அவர் பேயாய் பிடித்தனை என்கிறார் 71வது பாடல். உனை நேர் பித்தனாக்கினை என்கிறார் 66வது பாடல். பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை இங்கே வீடு விட்டு ஈர்த்து, அங்கே பெயர் நினைத்த உடனே அருணாச்சல நாம ஸ்மரணமே முதலில் இருந்து என்னை அருணாச்சலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்கிறார் 70வது பாடல். நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டி என்கிறார் 60வது பாட்டிலே. இப்படி பற்பல இடங்களிலே அருணாச்சலேஸ்வரன் மீது அந்த பித்து பிடித்ததை அவர் கூறுகிறார். இங்கேயும் வீடு விட்டு ஈர்த்து உன் வீடு பூக்கு என்கிறார். அதுக்கு இதுல நான் தாம் அருணாச்சலேஸ்வருடைய வீடிலே புகுந்து என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், அருணாச்சலேஸ்வரர் தன்னுடைய இதயத்திலே புகுந்தார் என்று சொன்னாலும் அது பர்ஃபெக்டா ஒத்து போகும். வீடு விட்டு ஈர்த்து என்னுடைய அகந்தை வீட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து, முதல்ல அகந்தையிலேருந்து என்னை மீட்கணும். இந்த உலகாதி சுகங்கள்ல இருக்கிற இந்த அனித்தியத்துவையும் இதனுடைய நிலையற்ற தன்மையையும், அதுல உண்மையிலேயே சுகம் கிடையாது என்பதும் இந்த ஐம்புலன்களை மேலும் மேலும் தூண்டி விடுவதனாலேதான், அது எவ்வளவு தூண்டுகின்றதோ அவ்வளவு இன்பம். அப்புறம் போர்டம் செட்ஸ் இன். அப்படித்தானே குடிப்பழக்கம் அதிகமா இருக்கு, ட்ரக்ஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நிறுத்தி விட்டா ஒரு சலிப்பு, போர்டம், போர் அடிக்க ஆரம்பிச்சிடுறது. ஆக்சுவலா போர் அடிக்கிறதுன்றதுக்கு உங்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னைக்காவது அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? போர் அடிக்கிறது எல்லாருக்கும் அடிக்கும். என்னப்பா இது ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே, ஒன்றும் மனசு டல்லா இருக்கே. பிகாஸ் போர்டம் ஆட்டோமேட்டிக்கலி வில் லீட் யூ டு டிப்ரெஷன். மனசு டல் ஆயிடும், மன சோர்வு. தட் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ். ஏன் அந்த மன சோர்வு வருதுன்னா, நம்மளோட நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கல. எப்போதுமே நம்ம கிட்ட இல்லாம வெளியிலேயே போயிட்டு இருந்ததுனால, வெளியில போய் போய் அதுல ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டல் அடிக்கிறது போது உள்ள திரும்பி வரும் பொழுது நம்ம கண்டா நம்மளுக்கே பிடிக்கல. We feel very uncomfortable with ourselves.
இது வாழ்க்கையில முக்கியமா ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் தட் சிச்சுவேஷன் ஷுட் நெவர் அரைஸ். அதற்கு ஒரு மிகப்பெரிய மருந்தே இறைவனிடத்திலே வைக்கின்ற பக்தி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமது வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு மருந்து இறைவன் அவர்கிட்ட பூஜை பண்ணி, அவர்கிட்ட வேண்டிட்டு, அவரால காப்பாற்றப்பட்டு அதெல்லாம் அடுத்த கட்டம். நம்மளோட நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பர்மிட் பண்றதே இறைவனுடைய கருணை. When you feel very uncomfortable, a lot of discomfort, you have your own company. அதை விட ஒரு most unfortunate thing cannot happen. On the other hand, அகமுகப்படுதல் என்பதை நம்ம பிராக்டிஸ் பண்ணா, நான் யார் என்று அகமுகப்பட்டால் we will start enjoying ourselves. It makes a huge difference. வாழ்க்கையே இன்பமாகும். ஆத்ம பேரின்பம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதுக்கே நான் போல. Tickling of senses is not the real happiness. Rather, this peace, the அமைதி, நம்ம நான் யார் என்று நமக்கு உள்ளே ஆழ்ந்து போய் நாம் அமைதியை அடைகிறோம் பாருங்கள். ஒரு மனசு எண்ணங்களற்று போய் ஒரு 100% எண்ணங்கள் இருந்த இடத்துல ஒரு 5% தான் இருக்குன்னா எவ்வளவு அமைதி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அமைதியே சுகம். இத புரிஞ்சிக்கிறது ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இதெல்லாம் தான் இந்த பாட்டுல அப்படியே இந்த அனுபவம் வீடு விட்டு ஈர்த்து உள வீடு புக்கு. அந்த உள வீடு புக்கு அங்கே போய் அங்கே இருப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம் இனிஷியலா. அந்த அமைதி அனுபவிச்சா அந்த அமைதியினால ஏற்படுகின்ற அந்த ருச்சி தட்டித்தன the mind will not feel like going out. It will not feel like going outwards. உள்ள இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். எந்த அளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து மனதை நான் யார் விசாரம் செய்து அகமுகப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செய்துதான் அந்த ஆத்ம இன்பத்தை, அந்த ருச்சி ஆத்மனா ஆத்ம இன்பத்தை நான் சொல்ல இருக்கிற இன்பம் ஆத்ம இன்பம் தான். அது நமக்குள்ள இருக்கிற இன்பம் தான். ஆத்மா நம்ம தான் பேர் சொல்றோம். அந்த இன்பத்தை அனுபவித்து விட்டவர்கள் மனதுக்கு மறுபடியும் வெளியில சொன்னா அவ்வளவு ரெஃப்யூஸ் பண்ணும். அப்படி இந்த பூரண வாசனாட்சயம் ஏற்படும் பொழுது அந்த வெளியிலே இருக்கின்ற ஆன்மா நமது உள்ளத்திலே, வெளியிலே இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் பரமாத்ம வஸ்து நமக்கு உள்ளே புகுந்தார் என்ற அர்த்தம். வீடு புக்கு. அவர் நம்முடைய இதயத்திலே புகுதல் தான் நாம் நம்மிடத்திலே இருப்பதற்கு ஒத்துக்கொள்வது, சம்மதப்படுவது, அதிலே இன்பம் காணுவது. அப்போ அருணாச்சலேஸ்வரர் நம்ம உள்ள வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு. இதுதான் அருணாச்சலேஸ்வரர் அந்த பக்தனுடைய இதய வீடிலே புகுதல். அது ஏன் பைய வீடு புக்குன்றார்? சொன்ன விதம் அந்த பாட்டுல பைய வீடு புக்கு, வீடு விட்டு ஈர்த்து உள வீடு புக்கு, பைய பைய உள வீடு புக்கு. அப்படி வச்சு அருணாச்சலேஸ்வரர் ரொம்ப மெதுவா யாருக்கும் தெரியாம ரகசியமா உள்ள வராருன்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் வருது. அது அருணாச்சலேஸ்வரர் ஆகிய பகவானுக்கு அது நிகழ்ந்தது. யாரும் அறியாமல் என் மதியினை மயக்கி எவர் கொலை கொண்டது. அதுதான் ரொம்ப நைஸா யாருக்கும் தெரியாம பூரா மாதிரி சத்தம் போடாம உள்ள வருது. அப்படி பையன் மெதுவா வந்துட்டார் அப்படின்றார். அது ஒரு பொருள். இந்த ஆன்ம வீட விட்டு உள்ள புகுந்த உடனே நம்ம அது உள்ள போத அதுதான் நம்முடைய உண்மையான வீடு என்பதினாலே இந்த அகந்தை வீடு ஒரு வாடகை வீடாகத்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. அது நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் நம்ம வீடுன்னு நினைச்சுக்கிறோம்.
சில பேர் வீட்டு மேல இருக்கிற ஆசையினால் நான் பார்த்துருக்கேன். வாடகை வீட்ல இருப்பா. இருந்தா கூட கிளீனா வச்சுப்பா. பார்த்து, பார்த்து வீட்ட நன்னா வச்சுப்பா. அவ நேச்சர். அவர்களுக்கு இறைவனுடைய கருணையினால சொந்த வீடு ஒண்ணு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவா. அதுதான் நம்முடைய நிலைமை. இந்த ஜென்மத்துல நமக்கு அகந்தை வீடு தான், வாடகை வீடு தான். இப்போதைக்கு வீடு, வேலை, மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதனால பணம் எக்கச்சக்கமா கையில வச்சுன்னு சுத்திட்டு இருப்பா. சரியா வீடு அமையாது. அப்படி வீடு ஏதோ ஒண்ணு வாங்குவோம், அவளுக்கு பிடிக்காது. பட் ஒரு வீட்டுக்கு நம்ம இருக்கோம், போறோம். அது அந்த புது வீடா இருக்கு. அது உள்ள போறோம். அங்க கொஞ்ச நாள் இருக்கோம். அது அப்படியே நம்ம மனசுக்கு அப்படி பிடிச்சுடுத்து. அது ஒரு புண்ணியம். அப்படி இந்த அகந்தை வீட்ல இருக்கும்பொழுது, அதுதான் நம்முடைய உண்மையான வீடுன்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால வேற வீடு தேட வேண்டிய அவசியம் இல்லன்னும் நெனச்சோம். நம்முடைய அறியாமையை நினைத்து இறைவன் அந்த அருணாச்சலேஸ்வரர் வீடு புக்கு என் வீடுக்குள்ள பூந்து இ உ ஈர்த்து அவருடைய வீட்ல புகுத்தி, இதுதான்ப்பா உன்னுடைய உண்மையான வீடுன்னு காண்பித்து கொடுக்கும் பொழுது, அவசரப்படாதப்பா. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா காமிக்கிறேன்னு அத ஒரு ஒரு ரூமா பார்த்து காமிச்சு, நம்மள ஆசுவாசப்படுத்தி, நமக்கு அந்த புது வீட்ட பிடிக்க வைக்கிறார் பாருங்க. அவசரப்படாம. இதத்தான் 73வது பாட்டுல "உன் போதத்தைக் காட்டினை, கொடியான் மயக்கி என் போதத்தைப் பறித்து, உன் போதத்தைக் காட்டினை." 84வது பாட்டுல "உனது உண்மை வசமாக்கினை." 75வது பாட்டுல "நாளும் அவன் பவிசு கண்டு உற அருள் அருணாச்சலராக இருந்திருக்கிறார் என்னைப் பொறுத்தவரையிலே. உன் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தேன்." 99வது 95வது பாடல். இப்படி வள்ளுவப் பெருமானும் சொல்றார். அந்த குறள் "புக்கில் ஒன்று இல்லைகளோ துச்சில் கிடந்த உயிர்க்கு." இந்த ஜீவனுக்கு, இந்த உயிருக்கு துச்சில்னா துச்சமான இல். ரொம்ப கீழ்மையான ஒரு இல்லம். அதுல கிடந்த அந்த உயிருக்கு புக்கில் அமைந்தின்று கொல்லோ. இது புகுவதற்கு ஒரு நல்ல வீடு இல்லாமையா போயிடுத்து. அது அவர் முழுக்க முழுக்க அவர் மீன் பண்றது ஆன்ம வீட தான் சொல்றார். இல்லன்னா இத துச்சில் கிடந்த உயிர்க்குன்னு துச்சமான இல்லம்னு சொல்ல மாட்டார். புக்கில்னா புகுந்த வீடுன்னு சொல்ல மாட்டார். அது இன்னொன்னு புக்கில்னா புது வீடு. பொறந்தான் என்ன சொல்வா? புகுந்த வீடு, பொறந்தான், புகுந்தான்னுவாங்க. அந்த மாரி. வள்ளுவரும் அத ரொம்ப கிளியரா சொல்றார். அது குறள வேணா ஒரு வாட்டி நீங்க படிச்சு பாருங்க ராத்திரி அப்புறமா. எவ்ளோ அழகா சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு. "புக்கில் அமைந்தின்று கொல்லோ" ஆச்சரியமா சொல்றாங்க. என்ன இப்படி இருக்கே இந்த "துச்சில் கிடந்த உயிர்க்கு." அப்படி. இதத்தான் இங்க சொல்றார். பிறகு இந்த வீட்ட சுத்தி காமிக்கிறதுக்கு நெறைய அவகாசம் ஒதுக்கி, அவசரப்படாம மெல்ல மெல்ல அந்த வஸ்துவினுடைய முழு பெருமையும் உணர்த்தி ஆட்கொண்டு அவர் அருள்பாலித்ததினாலே "பைய உன் வீடு காட்டினை" என்கிறார். இந்த பகவானுடைய அனுபவமே திடீர்னு எதிர்பாராம அருணாச்சலேஸ்வரர் அவருக்கு மதுரையில ஆத்ம ஞானத்தை கொடுத்து, அருணாச்சலத்துக்கு அவர ஈர்த்து தம் மடியில வச்சுண்டப்போ, கண்ணு திறக்க முடியல மாதக்கணக்குல. வருடக்கணக்குல பேச முடியல. அந்த ஆன்ம சுகத்திலே மூழ்கிப் போய் ஜீவன் முக்தி அடைந்த கட்டத்திலிருந்து விதேக முக்தி நிலைக்குச் சென்று, விதேக முக்தராக அந்த ஆன்ம பேரின்பத்திலே மூழ்கிக் கிடந்தார். கட்டுக்கடங்க அவரால அந்த ஆனந்தத்த அடக்கவே முடியல. கட்டுக்கடங்காமல் அளவின்றி பொங்கி பொங்கி பெருகிய அந்த ஆன்ம சுகத்திலே, அந்த சுக வெள்ளத்திலே, ஐம்புலன்களும் அவருக்கு செயலற்று போயின. அந்த ஜீவன் முக்தி அடைந்தபோது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆன்ம பேரின்பம் மெல்ல மெல்ல
ஆன்ம ஸ்புரிப்பாக இருப்பதை அவர் உணர்வதற்கு வருடக்கணக்கில் ஆச்சு. அந்த ஆன்ம ஸ்புரிப்பு சதா ஸ்புரித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த சாந்தமான நிலை, அந்த சாந்தி நிலையிலே அந்த ஆன்ம கட்டுக்கடங்காமல் பெருகியது அந்த ஆன்ம ஸ்புரிப்பு தான். அந்த ஸ்புரிப்பு அடங்குது, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருது. அதுவே விதேக முக்தி. அதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. 1896ஆம் ஆண்டுல அவர் திருவருணையை அடைந்து, பிறகு சுமார் 2 வருஷம் பொறுத்து தான் இதற்கு தொண்டு இதுவேன்னு எழுதி காமிச்சார். அப்புறம் தான் வெங்கட்ராமன் திருச்சுழின்னு கரித்துண்டுல சுவர்ல எழுதி காமிச்சார். அவருடைய பேரும் ஊரையும். திரும்ப மதுரைக்கு வாப்பான்னு கூப்பிட்ட அம்மாவுக்கு அவரால பேசவே முடியல, எழுதி காமிச்சார். 1906 தான், சுமார் 10 வருடங்களுக்கு பொறுத்து தான் காவியகண்ட கணபதி முனி சுவாமிக்கு முதல் முறையா வாய் திறந்து உபதேசத்தை அருளினார். நம்மள மாரிலாம் பேசி சகஜமா பழகுறதுக்கு அவருக்கு எவ்வளவோ இன்னும் நிறைய வருஷங்கள் பிடித்தன. அவரு ஒரு கௌபீனத்த அந்த மலையில வாழ்ந்தபோது, அது கிழிஞ்சிடுத்துன்னா, ஒரு முள்ள எடுத்து அந்த கிழிஞ்ச துணியிலேயே நூல எடுத்து அந்த கௌபீனத்த தச்சு வச்சுப்பாராம். மாத்து பண்ணும்போது யாராவது பாத்துட போறாளேன்ட்டு அது ஒரு மர பொந்துல வைப்பாராம். ஒரு வாட்டி இந்த ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அத கண்டுபிடிச்சுட்டான். அவன் கலகலன்னு சிரிச்சு, "இது கவர்னர் கேட்கிறாரா?" அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு பகவான் சொன்னாராம், "குடுக்கவே மாட்டேன்னு சொல்லு" அப்படின்னா. கடைக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அவரும் பரிகாசம் பண்ணாராம். இப்படிலாம் ஒரு இன்னொருத்தர் கேலி பண்ணி, பேசி சகஜமாகறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலேயே பிடிச்சது. 10 வருஷம் ஆனவரா டக்குன்னு அவர் சகஜமா பேசினாருன்னு அப்படி இல்ல அது. இதுதான் ஆன்ம பேரின்பம். இப்படித்தான் இருக்கும். இதுதான் அந்த காலகட்டத்த தான் பகவான் நினைவு கூர்ந்தாரோ, பைய வீடு காட்டினேன்னு சொல்றாரோ, இருக்கலாம். இப்படி ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். எங்கும் நிறைந்து, எதிலும் நிறைந்து, எல்லாவற்றிலும் விரிந்து, சர்வ வியாபியாக இருக்கின்ற பகவான் அருணாச்சலேஸ்வரர், ஏதோ முதல் முறையா பக்தருடைய வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்றது முரண்பாடா இருக்கேன்னு தோணும். அதற்கு ஒரே காரணம், அதுவரையிலே நம்முடைய மனோ கற்பனை. பகவான பொறுத்தவரைக்கும் தான் வெங்கட்ராமன் என்று நினைத்துக் கொண்ட கற்பனை அகன்றது. அந்த கற்பனை அகலும்போது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் புலப்படும்போது ஏதோ புதிதாக ஒன்று கிடைத்து விட்டதே போல இருக்கின்றது. அதனால தான் பந்த வீடற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்தி பெறன்னு. இந்த காத்தல், ஆக்கல், காத்தல், அழித்தல், திரோதனம், ஆன்மாவை மறைத்தல், மறைப்பை நீக்கி அருளல், அதாவது அனுக்கிரகம். இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லுவா. ஐந்தொழில்கள் ஆற்றுபவர் இறைவன், இந்த 5த்தையும் சொல்லுவா. இது அத்தனையுமே கற்பனையாக போய் முடியும்போது, அந்த காலகட்டத்திலே புதிதாக அடைந்ததை போல தோன்றுகின்றது. பிறகு ஆன்மா உண்மை நிலையை பைய பைய அந்த வீடை காட்டி முடித்த பிறகு, அது எப்போதும் முன்போல எப்போதுமே அப்படித்தான் இருக்கின்றது. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்ற உண்மை நிலை புரிவதற்கு கொஞ்சம் டைம் ஆறுது. இதுதான் ஜீவன் முக்திக்கும், விதேக முக்திக்கும் இடைப்பட்ட காலம். இது இது 2க்கும் இருக்கின்ற வேறுபாடு, வித்தியாசம். ஏதோ இந்த பரம ரகசியத்த நம்மாழ்வார் புதுசா ஒண்ணும் உள்ள வரல. எப்போதுமே இப்படித்தான் இருக்கு. "சௌரியம் காட்டி நீ சழக்கற்றது என்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா" என்று பகவானும் மணிவாசக பெருந்தகை இத ஆங்காங்கே சொல்லியிருக்கார் திருவாசகத்துல. விதேக முக்தி நிலையை அவர் அனுபவித்தது. இப்படியெல்லாம் இவர்களைத் தவிர பொதுவா நெறைய ஆத்ம ஞானிகளுடைய சுயசரிதை படிக்கும்போது, நான் ஆன்மானுபூதி அடைந்தேன். அப்படித்தான் அவ எல்லாம் பண்ணியிருக்கா. புதுசா கிடைச்ச மாரி தான் அவ பேசுகின்றா. அதுக்கும் மேல போய் ஒரு நிலைப்படியை காட்டியவர் பகவான். அதனால தான் அருணாச்சலேஸ்வரரை பார்த்து, "இங்க வீடு காட்டினை" என்று சொல்லும் பொழுதே, "பைய வீடு காட்டினை" என்று சொல்லுகிறார்.
இன்னொன்று பைய வீடு காட்டுதல்னா ஒரு குறிப்பா சொல்றது. பகவான் கூட முருகனார் அப்படி ஒரு கண் அசைவுல போய் கூட்டின்னு போய் தனியா உக்காத்தி வச்சு ஆன்மானுபூதி குடுக்கலையா? அந்த குறிப்பு மத்தவாளுக்கு எல்லாருக்கும் தெரியலையே! எல்லாருக்கும் நடுவுல தானே அந்த பண்ணாரு அவரு. அத ரொம்ப ரகசியமா பண்ணலையா? அதுதான் பைய மெதுவா யாரும் அறியாமல் செய்தோம். இத திருக்குறள் பார்த்தேன். 1098வது குறள். "பசையியற் குண்டானதோர் ஏர் யான் நோக்க பசையினள் பைய நகும்." இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகு இருக்கு. அது என்னன்னா, நான் பார்க்கும்போது வேற யாருக்கும் பக்கத்துல 50 பேர் இருந்தா கூட, ஒரு மனைவி கணவன் கிட்ட பேசுற கண் ஜாடை இருக்கே, அது கணவனுக்கு தான் புரியும். பிறர் அறியாமல் எனக்கு மாத்திரம் தெரியும்படி குறிப்பால் நகைப்பது. அதாவது இதுல நகைப்பதேன்னு வருது. இத வச்சு குருவாசக கோவையில "கண்ணொடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் உளவோ, வாய்ச்சொற்கள் என்ன பயனும் என்ன பயனும் இல்ல. வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல." அப்படி ஒரு குறள். இதெல்லாம் குருவாச்சக கோவையில இந்த பாடல், அந்த இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா குருவினுடைய அந்த கஞ்சாடையை ஒருவன் புரிந்து கொள்வது என்பது அப்படின்னு சொல்லிட்டு, குருவுக்கு அதாவது கணவன் மனைவியருக்குள்ளே, ஒரு காதலன் காதலிக்குள்ளே நடக்கின்ற அந்த விஷயமாக காமத்துப்பால்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறத, அவர் உலகியல்படி பண்ணி விட்டார். அதுலயும் அவர் எக்ஸ்பெர்ட்டா தான் நெறைய பண்ணியிருக்காரு திருக்குறள்ல. அத வச்சு தான் இவ எல்லாம் மத்தவாள்லாம் கண்ணதாசன்லேருந்து சொல்லியிருக்கா என்கிட்ட. அவர்கிட்ட கத்துண்டது தான் எல்லாம். எங்களுக்கு என்ன ஒரிஜினாலிட்டியா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி திருவள்ளுவர் சொல்றது அது முருகன் தான் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கார். ஹி ஹஸ் சப்ளிமேட்டட் இன்டு ஆன்மீகம், தெய்வீகம். அப்படி ஒரு அதிசய சக்தி படைத்தவர் முருகனார். அவருடைய அந்த 30,000 பாடல்கள்ல பர்ட்டிகுலர்லி இந்த குருவாச்சக கோவையில கிட்டத்தட்ட 10, 12 குறள்கள் நான் பார்த்தேன். அது காமத்துப்பால் இருக்கும், பொருட்பால்ல இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ணிடை கண்ணிடை நோக்கின குருவும் சிஷ்யனும் கண்ணோடு கண்ணு கலந்து பேசிக்கொண்டால் வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாரி முடிப்பார். இப்படி பிறர் அறியாமல் ரகசியமா இந்த ஆன்ம வீடை நன்றாக அவருக்கு பிடிபடும்படி இந்த அருணாச்சலேஸ்வரர் பிறர் அறியாமல் ரகசியமாக இவருக்கு காட்டியது எப்படியோ உலகத்தவர் அத்தனை பேருக்கும் பெருசா தெரிஞ்சு போச்சு. ஆனா தன்னுடைய முயற்சியினால இல்ல. தானாவே பரவியது. அப்படி பண்ணத்துக்கு என்ன பொறுத்தருள வேண்டும் என்று அடுத்த பாடலிலே வேண்டுகிறார். 98வது பாடல். "வேலி விட்டேன் உன் செயல் வெறுத்திடாதுன் அருள் வேலி வீட்டேனைக் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா." அப்பரே அருணாச்சலம். ஏகாந்தத்திலே அதிசூக்ஷ்மமாகவும், மிக மிக ரகசியமாகவும், என் உள்ளத்திலே நீ எனக்கு மட்டும் உணர்த்திய அதிசய ஆன்மானுபவங்களை உலகோர் அறிய நான் இந்த அக்ஷரமணமாலையின் மூலமாகவோ, அல்லது வேறு எந்த விதத்திலோ எப்படியோ வெளியிட்டு விட்டேன். எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு, நம்ம 2 பேருக்குள்ள சில பேர்லாம் சொல்லுவா. இதை வேற யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லுவா. அவ வேற யாருகிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லும் பொழுதே, இவாளுக்கு ரொம்ப வேண்டியவாளுக்கு மட்டும் சொல்லுவா. அது இட் பிகம்ஸ் அ ஓப்பன் சீக்ரெட். என்கிட்ட அந்த மாரி யாராவது சொல்லுவா. "அடியோருல இது உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கங்க. வேற யாருக்கும் சொல்லாதீங்க" அப்படின்னா. "அப்பா தம்பி நீ ஒரு நிமிஷம்ப்பா. அந்த மாரி விஷயத்த எனக்கு ஏன் சொல்றன்னுவேன். அப்புறம் வேற யாராவது என்கிட்டேருந்து போகாது. வேற யாராவது சொல்லி இதே மாரி தான் இன்னொருத்தர்ட்டயும் சொல்லியிருப்பேன். அவ அப்ப நீ உட்கார்ந்து யோசனை உட்காந்துருப்ப. இவரு ஸ்ரீராம் சார் சொன்னாரா? அவரு சொன்னாரா? இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு எதுக்கு? அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டூ சேவ் யூ அஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன்ட். என்ன பொறுத்தவரைக்கும் நீ இத சொல்லாம விட்டுடுன்னுவேன். அந்த சமயத்துல கொஞ்சம் அவளுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். பட் ஐ ஆல்சோ மேக் தெம் ரியலைஸ் எந்த விஷயத்த பத்தி நீ கவலைப்படுறியோ, அது ரொம்ப ரொம்ப வொர்த்லெஸ். அத டோட்டலா ஃபர்கெட் இட். என்கிட்ட நீ அத சொல்லணுன்ற அவசியம் இல்ல.
எப்படி சார் நான் என்ன சொல்ல வரேன்றத முழு அளவையும் தெரிஞ்சுன்னு கரெக்ட்டா சொல்றீங்களே அப்டின்னா, தட் இஸ் த வே த வேர்ல்ட் இஸ். இதுக்கு ஒண்ணும் பெரிய ஞான திருஷ்டி எல்லாம் ஒண்ணும் வேணாம். பட் அவ நெனச்சுப்பா அப்டி. அது ரொம்ப ஒரு லோகாயத்தமான அறிவு தான் இதெல்லாம். நெறைய ஸ்வாமிஜிஸ் கிட்ட பாருங்க, தே வில் ஹேவ் ரோபஸ்ட் பிராக்டிகல் நாலேட்ஜ் அபௌட் த வேர்ல்ட். அப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்கவா தான் சக்சஸ்ஃபுல் சுவாமிஜிகளா வருவா. சும்மா நான் தியானம் பண்றேன்ட்டு உட்காந்துருக்கவள பத்தி உலகமே தெரிஞ்சுக்காது. அவளுக்கும் உலகத்த பத்தி தெரியறதில்ல. அப்படியும் இருக்கு. பட் அருணாச்சலேஸ்வரர் என்ற அந்த தெய்வீக அருள் என்கின்ற காற்றிலே ஒரு காய்ந்த சருகாக அது எப்படி காற்று எப்படியெல்லாம் அடிச்சுன்னு போறதோ, அப்படியெல்லாம் அதன் வழி போகும்படியான தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மகாபிரபு பகவான். அவர் அறிந்து ஆன்மானுபூதி பெற்றத என்றைக்கும் அவர் வெளியிட்டதே கிடையாது. ஆனால் அவர் முற்றிலும் அகர்த்தாவாகிய அந்த நிலையை, அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த சிவ தேஜஸை ஆக்சுவலா குஞ்சுசாமி சொல்வார். மாபெரும் மகாராஜாக்கள், மகா அழகு படைத்த மகாராணிகள் அவள்லாம் வந்து இவருடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பகவானோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்பாளாம். அப்போ பக்கத்துல நிப்பாளாம். அவர்கள் இந்த பகவான் வந்து என்ன பெரிய ட்ரெஸ் ஒண்ணும் கிடையாது. பட் அவள்லாம் அற்புதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. நல்ல வாசனா திரவியங்கள்லாம் பண்ணிண்டு, நல்ல மேக்கப் பண்ணிண்டு, பகவான பார்க்க வரமே. தே வுட் லைக் டு பி 10% தம்செல்வ்ஸ். அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தா தான் தே வில் ஃபீல் தட் கான்ஃபிடன்ஸ். அதனால அப்படிலாம் வருவா. அப்போ பகவான் கிட்ட வந்த உடனே அந்த சிவ தேஜஸ்னாலே அவர்கள் ஒளிமழுங்கி போவார்களாம். அந்த பகவான விட்டு 2 அடி வந்த உடனே திருப்பி பிரகாசமா இருப்பாராம். பகவான் ரொம்ப நம்மள மாரி சாதாரணமா இருப்பாராம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஸ்ரீராம் பார்க்கறதுக்கு அப்படின்னு. அது எப்படி இருக்காரு பகவான் அந்த மாரி? அப்படி பகவானுடைய அந்த சிவ தேஜஸ் தன்னிச்சையாகவே வெளிப்படுவதினாலே, அவர் சாக்ஷாத் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதை புரிந்து கொண்டு, அவர்கள் வெளியுலகத்துல போய் சொல்றார். அப்படித்தான் பகவானுடைய புகழ் உலகமெங்கும் பரகியது கொஞ்சம் கொஞ்சமா. இட் வாஸ் ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் இல்ல டிகேட்ஸ். 1896ல அவர் அங்க வந்தாருன்னா, 1936ல பால் பிரண்டன் புக் வெளியில மெசேஜ் ஃப்ரம் இந்தியா, மெசேஜ் ஆஃப் அருணாச்சலா இப்படிலாம் வந்த போது தான் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அந்த மாரி அந்த புக் தான் ஃபர்ஸ்ட் வந்த புக்கு. அது பார்த்து தான் 40 வருஷம் ஆயிருக்கு. பகவான பத்தி வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்க. அத பார்த்துட்டு தான் எஸ்.எஸ். கோஹன்லேருந்து எவ்வளவோ பேர் வந்தா வெளிநாட்டவர்கள்லாம் வந்தா. அப்படி 40 வருடங்கள் என்பது ஒரு சாதாரண காலம் இல்ல. அவ்ளோ காலம் பொறுத்து தான் ஆயிருக்கு. ஆனா இந்த அக்ஷரமாலையை இவர் அருளியதோ 1914ஆம் ஆண்டு காலகட்டம்னு சொல்லுவா. அப்பவே இது பண்ணியிருக்காரு அவர். ஒருவேளை என்விசேஜ் பண்ணாரோ என்னமோ! எப்படியோ இல்ல தெரியறது. நம்ம இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு. வெறுத்திடாது வெளிவிட்டேன் உன் செயல். வெறுத்திடாது உன்னருள் வெளிவிட்டு எனைக்கா அருணாச்சலா என்று வேண்டிக் கொள்கிறார். இன்னும் கேட்டா அக்ஷரமணமால கூட அவர் நினைத்தா பாடினார். அடியோரெல்லாம் எவ்வளவோ வேண்டிக் கொண்டாலும் கூட ஒரு தேவாரம் திருவாசகம் மாரி மிகச்சிறந்த சிவஸ்துதிகள் இருக்கும்போது இன்னொன்னு எதுக்கு அப்படின்னு தான் கேட்டார். ஏதோ திடீர்னு அந்த அருணாச்சலேஸ்வரர் உள்ளத்துல புகுந்து எழுப்பி வைத்த அந்த இன்பப் பெருக்கு அக்ஷரமணமாலையாக வெளியே வந்தது. இதிலே ஒரு விஷயம் நமக்கு புலப்படுகின்றது. அருணாச்சலேஸ்வரரை நம்பி ஒருவள் வந்துவிட்டா, அவரை காப்பாத்தாம விடுவதே இல்லை அருணாச்சலேஸ்வரர். ஆனா பகவான பொறுத்தவரைக்கும்,
அவர் எப்படியாவது அருணாச்சலேஸ்வரருடைய கடமையும் பொறுப்புமாகின்றது இவரை காப்பாற்றுவது, இவரை பற்றிய உண்மை நிலையை பக்தர்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைப்பது. இதெல்லாம் அருணாச்சலேஸ்வருடைய சங்கல்பம் தான். இந்த அக்ஷரமணமாலையே இல்லைன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. திடீர்னு தோணித்து எவ்வளோ வாட்டி கிரிபாஷம் போயிருக்காரு. அந்த வாட்டி போகும்போது அவருக்கு அது மாதிரி தோணியிருக்கு. இது ஆனா பகவானை பொறுத்த வரையில இது இப்படி வெளியில போயிடுத்தே, நமக்கும் நம்முடைய தலைவனுக்கும் நடந்த விஷயம் இப்படி வெளியில போயிடுத்தேன்ற ஒரு ஒரு நாணம், ஒரு வெட்கம், அதனால ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அவருக்கு இருந்திருக்கு. தலைவனி தன்மை என்னவென்பார்க்கு தலைகுனி சிலையென வைத்தாய். அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு அருள்பாலித்த அந்த பெரிய இத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, நான் தலைகுனி சிலையென வைத்தாய். எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. அது பேசுறதுக்கு வாய் வரல அவருக்கு. இப்படி பதிகத்துல கிளியரா இதெல்லாம் சொல்றார். அல்லும் பகலும் இறைவனை அனவரதமும் நினைத்து நினைத்து அதிலே ரமித்து அந்த பேரின்பத்திலே மூழ்கி அதை வெளியில காமிச்சிக்காதையும் வாழ்ந்தவர் பகவான். இப்படிலாம் யாராவது வாழ்ந்திருக்காளா நான் பார்த்தேன். அப்ப மகாபக்த விஜயத்துல மண்டலிகராஜனுடைய அந்த சரித்திரம் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மகாராஜா நல்ல நீதி வழுவாத ஒரு ஆட்சி அற்புதமா பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவருக்கு கடவுள் உட்கார்ந்து பூஜை பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த விக்கிரக ஆராதனை, இந்த மந்திர ஜபம், இந்த மூர்த்தி தியானம், பூஜை புனஸ்காரங்கள் இப்படி எல்லாம் அவர் ஒண்ணும் பண்ணது கிடையாது. அவர் கர்மயோகியா பண்ணிட்டு இருக்கார். ஆனா மகாராணியும் சதா இறைவன் மீது பஜன்ஸ், சத் சங்கம், சதஸ் இப்படி எப்ப பார்த்தாலும் பாகவதர்களுடைய அந்த சத் சங்கத்துல அந்த இறை பக்தியில மூழ்கி இருக்க. உலகத்தை அந்த ராஜ்யம் ஃபுல்லா தெரியும். அரசியார் இது மாதிரி ஒரு விஷயமா போய் சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பண்ணுவா. ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. இந்த ருத்ர ஜபம் அது இது என்னென்ன இருக்கோ அத்தனையும் மகாராணிய பிடிச்சா பண்ணிக்கலாம். அப்படிலாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தா. அரசர் பெருசா நடக்கும். இவர் கேட்பார், என்ன இன்னைக்கு விசேஷம் அப்படின்னுவார். இன்னைக்கு ஏகாதசி இல்ல இன்னைக்கு பிரதோஷம் இப்படி எல்லாம் அந்தந்த நாளை சொல்லி இன்னைக்கு ராமநவமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி இப்படி எல்லாம் சொல்லுவா. சரி சரி அப்படின்னு ஒரு முறை ரொம்ப அன்யூஷுவலா அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய விழா நடந்துட்டு இருக்கு. இதுல ராஜா பார்த்துட்டு என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு. அப்போ அரசியார் சொல்றார், சுவாமி நீங்க நேத்து ராத்திரி தூக்கத்துல ராம் ராம்னு சொன்னீங்க. உங்க மனசுல ராமர் புகுந்துட்டார். இல்லைன்னா அப்படி நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கடவுள் பற்று பக்தி உங்க உள்ளத்துல வந்துடுதேன்ட்டு நான் இவ்வளவு விமரிசையா என்னைக்கும் இல்லாத மாதிரி ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்கேன்னு சந்தோஷமா சொன்னா. அப்போ ராஜா சொன்னாராம், ஓ ராமச்சந்திர பிரபு, என்னுடைய இதயத்தை விட்டு நீங்க வெளில போயிட்டீங்களா அப்படின்னு அடுத்த கணம் அவர் உடல் மாண்டு போவார். மரித்து கீழே விழுகிறார். மகாராணிக்கு மாபெரும் அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய பக்தர்னு இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாம போயிடுது. நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இவர் போறதுக்கு நம்ம தான் காரணமாயிட்டோம்னு அந்த நினைப்பு எழுதும் போதே மகா பதிவிரத்தையாக இருந்த அவரும் மரித்து போய் கீழே விழுந்தார். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி அவர் முன்னால தோன்றி அவ 2 பேருக்கும் மறுபடியும் உயிரை கொடுத்து அந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைத்து அரசருடைய அந்தரங்க பக்தினா என்னன்னு காமிச்சாராம் எல்லாருக்கும். அப்படி வாழ்ந்தவர் பகவான். இதுதான் எனக்கு பகவானோட சேர்த்து சொல்ல முடியும்னு. விபூதி இட்டுக்கிறது இவா போய் கொடுத்தா இட்டுமா, அவரா போய் என்னைக்கு இட்டுன்னு இருக்காரு. போட்டோ எல்லாம் பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அண்ணாமலையார் கிரிபிரதட்சணம் வராருன்னா இவா போய் வாசனம் எதிர நிற்கும். இவா போய் விபூதி குங்குமம் வாங்கிட்டு பகவானுக்கு ஹால்ல கொடுப்பா. அது பக்தி, அளவு கடந்த பக்தி. தன்னை முழுவதுமாக erasing out the individual identity, totally getting immersed in that
பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்ம ஸ்வரூபமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது. இதத்தான் அருட்சீரை அளித்தார். சீரை அளித்து அருளிய அருணாச்சலன் இந்த 30வது பாட்டுல சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் அருணாச்சலேஸ்வரனுடைய இயல்பு, அவன் மட்டும் அபிமானம் இல்லாமல் ஒளிர்கின்றவனல்ல, நம்மையும் அபிமானம் இல்லாமல் ஆக்குபவர்னு கூறாமல் கூறியவர் பகவான். இனி அடுத்த பாடல், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்ட போது இந்த வேதங்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அதுல எல்லாமே இதானே இருக்குன்னு ஆச்சரியப்படுறார். அதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரியாது. விவேக சூடாமணிய முதல் முறையா அவர் பார்க்கும்போது நம்ம அனுபவத்தெல்லாம் இவ்வளவு விஸ்தாரமா எழுதியிருக்காளேன்னு ஆச்சரியப்பட்டார். இதை அடுத்த பாடலிலே கூறுகிறார். 99வது பாடல். வேதாந்தத்தே வேரற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேதாந்தம், வேத அந்தம், வேதத்தினுடைய அந்தமாக இருக்கப்பட்ட அந்த வேத மறை மறைகளுக்கு இறுதியாக இருக்கின்ற அந்த கட்டத்திலே வேதத்தினுடைய அந்தம் போய் எங்கே முடிகின்றதோ அந்த இடத்திலே வேறற விளங்கும் வேத பொருள், அந்த வேத பொருளாக, அந்த வேதத்துக்கு பொருளாக, அர்த்தமாக, அர்த்தம்னா அந்த வேதத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பவராக, அது இல்லைன்னா இங்க மீனிங்லெஸ் ஆயிடும் வேதம். அப்படிப்பட்ட பொருளாக, அந்த வேத பொருள் என்றால் வேத பொருள் சுட்டி காண்பிக்கின்ற பரமாத்ம வஸ்து, பொருள்னா வஸ்து, ஆன்ம வஸ்து. அந்த ஆன்ம வஸ்துவை அருள் அருணாச்சலா என்பது, அந்த ஆன்ம வஸ்துவை அருளுகின்ற அருணாச்சலா என்பது அனுபவம். அருள் அருணாச்சலா எனக்கு அது அதை காண்பித்து கொடுங்கள், வேதத்தினால காண்பித்து கொடுக்க முடியலன்னு ஒரு அர்த்தம். வேதம் என்ன சொல்றது? 4 வேதங்களும் எங்களால முடிஞ்ச அளவு சொல்லிட்டோம்ப்பா, இனிமே நீ தான் தெரிஞ்சுக்கணும்னு ஓய்ந்து போயிடுங்க. எங்கே அந்த வேதத்தினுடைய அந்தமாக அவை ஓய்ந்து சோர்ந்து போகின்றனவோ அந்த இடத்துல ஆன்ம வஸ்து எழுகின்றது. அந்த ஆன்ம வஸ்துவாக இருக்கப்பட்டவரே அந்த ஆன்ம வஸ்துவை அருளுகின்ற அருள்வாளித்து அதை தன்னை வந்து அடைத்த அடியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கின்ற இயல்பை உடைய அருணாச்சலேஸ்வரரே என்கிறார். 4 வேதங்கள் எல்லாருக்கும் தெரியும், 6 சாத்திரங்கள் தெரியாது. கௌதமர் அருளிய, கௌதம மகாமுனி அருளிய நியாய சாஸ்திரம், கணாதர் அருளியது வைசேஷிகம். நியாயம் வைசேஷிகம் இது ரெண்டுத்தையும் ஒன்னாத்தான் சொல்வார்கள். பிறகு சாங்கியம் கபிலர் அருளியது, யோகம் பதஞ்சலி முனிவர் ராஜயோகம், அதான் இந்த அஷ்டாங்க யோகம், அது பதஞ்சலி முனிவர் அருளியது. இப்பதான் உலகமே யோகா யோகான்றது, அவருடைய யோகத்தை தான் ஃபாலோ பண்றோம். பிறகு மீமாம்சை, இதுல பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று இரண்டாக பிரிந்தது. இதுல பூர்வ மீமாம்சை ஜெய்முனி மகாமுனி அருளியது. உத்தர மீமாம்சை என்பது வேதாந்தம், வியாச பகவான் அருளியது. இந்த 6 சாத்திரங்களிலே வேதாந்தம் ஒரு சாத்திரம். இவைகளையெல்லாம் தரிசனங்கள் என்று சொல்றது, 6 தரிசனங்கள்னு சொல்றது. ஏன்னா இவை நமக்கு தெரியாத ஒன்றை நமக்கு தரிசனப்படுத்தி வைப்பதினாலே அவர்களுக்கு தரிசனங்கள் என்று பெயர். இப்படி இந்த வேதாந்தத்திலே வேத பொருளாக, இந்த வேதம் கூட என்ன சொல்றது, 95% அது கர்மகாண்டமா இருக்கு. இந்த யாகத்தை பண்ணு புத்திரகாமேஷ்டி ஆகும், இந்த யாகத்தை பண்ணு உனக்கு அதுக்கு அஸ்வமேதையாகும். இப்படி ஒரு ஒரு பர்பஸுக்கு யாகங்களை சொல்றது, யஜ்யங்களை சொல்றது, இப்படியெல்லாம் ஹோமங்கள். ஆனா கடைசியா 5% வந்து வேதாந்தத்தை சொல்றது, அதை உபநிடதங்கள் சொல்ல, உபனிஷத்ஸ். இந்த உபனிஷதங்களை ஒன்றுபடுத்தி வியாச மகாமுனி வேதாந்தம்னு இத பேர் வச்சார் இதுக்கு.
அப்படித்தான் பிரம்மசூத்திரங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் தான். வேதாந்தம் என்பதெல்லாம் இதுதான். இதனுடைய சாரத்தைத் தான் பகவத்கீதைய ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். குரு உருவாய் அருள் அருணாச்சலா, ஒளிர் அருணாச்சலா. எனக்கு குருவாக வந்து என்ன கத்துக் கொடுத்தார்னா, இந்த வேத பொருளாகிய ஆன்ம வஸ்துவை, பரமாத்ம வஸ்து தான் நீ என்பதை எனக்கு காட்டிக் கொடுத்தார் என்று அப்போதும் சொன்னார். இதற்கெல்லாம் இந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பது எனக்கு நிரந்தரமா இருக்கணும். ஜீவன் முக்தி நிலை, விதேக முக்தி நிலை ஆகணும்ன்றதான் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலன் என்று போற்றினார் 40வது பாடலிலே. ஞானமில்லாது உன் ஆசையார் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலன் என்று சொன்னார். ஆதிசங்கர பகவத்பாதாலும் இந்த ஞான வைராகியத்தை தான் வேண்டினார். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி என்று சொல்லினார். இந்த வேதத்தின் அந்தம் ஞானம். ஞானத்தின் ஸ்வரூபம் மோனம். இந்த மோனமே வேதத்தினுடைய பொருள். இப்படி வேதாந்த ஞானத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்பது பகவானுடைய ஒரு உள்ளக்கிடக்கைன்னு தெரியுது. எப்போ அவரு வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேதாந்தத்தை பேசினாரோ, வேதாந்த ஸ்வரூபராக வாழ்ந்தார். வேதாந்தத்துக்கு புத்துயிர் கொடுத்தார். அவர் மட்டும் ஆமா இந்த வேதங்கள் காட்டுகின்ற அந்த வேதாந்தம் கரெக்ட் தான் சொல்லாட்டா, அந்த வேதாந்த பாடம் ஒரு சாதாரண ஒரு பேப்பரா தான் இருக்கும். பகவானால வேதங்கள் உயிர் பெற்றன. அவ்வளவு பெரிய ஒரு விஸ்வரூபம் பகவான். அப்படிப்பட்டவர் ஞானத்தின் உச்சியிலே இருந்து நமக்கு காட்சி அளிப்பவர். அடுத்த பாட்டில பக்தியின் எல்லைக்கே ஒரு புதிய எல்லையை வகுக்கிறார். 100வது பாடல். வைதலை வாழ்த்தா வைத்தருட்குடியா வைத்தெனை விடாதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வைதலை வாழ்த்தா. என்னுடைய எவ்வளவோ கோச்சுன்ட்டேன், அதெல்லாம் வாழ்த்தா வச்சுக்கப்பா. என்ன வந்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. வைத்த அருட்குடியாய் உங்களுடைய அருட்குடியில ஒருவரா என்னை சேர்த்துக்கோ, விட்டுறாத. அப்படி வைத்து என்னை விடாதருள், நிரந்தரமா விடாதப்பா. வைத்து அருட்குடியாய் என்பதினாலே எனக்கு ஜீவன் முக்தி நிலையை கொடுத்து, வைத்து என்னை விடாது அருள் என்பதனாலே விதேக முக்தனாக்கி அவங்க கூட எப்பவும் வச்சுக்கோங்கன்னு கேட்டுக்கிறார். இந்த மாதிரி வைதல்னா கன்னிகளை மட்டும் சொல்றேன். 6, 9, 10, 11, 12, 62, 67 எச்சரித்து அவர் பயமுறுத்துறதுன்னா 7, 22, 61 அச்சுறுதல் தான் பயந்து போறது. இந்த பயந்து போற விஷயம் 7, 22, 61 அச்சுறுதல் தான் பயந்து போறது 35, 55, 57 அவரை கேலி பண்றது 42, 54, 62, 76, 93 அவர்கிட்ட வழக்காடுதல். அவர் ஒரு நீதிபதியாவும் தன்னை ஒரு வக்கீலாவும் வச்சு நியாயம் கேட்கறது 14, 80, 94 இதெல்லாம் பாட புத்தகத்துல கொடுத்துருக்கோம். நீங்க ஒன்னொன்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவு விஷயங்கள்ல இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கொண்டு ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் லிபர்ட்டிஸ் வித் யூ இன் திஸ் அக்ஷரமண மாலை. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க பகவானே. அதெல்லாம் வாழ்த்தா வச்சுக்கோங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். என் மேல அவர் நம்ம மேல கோச்சிக்க கூடாதுன்னா ஏதோ சொல்லிட்டேன். அதெல்லாம் போய் பெருசா நினைச்சுக்காதீங்க மனசுல. உண்மையில என் மனசுல அது மாதிரிலாம் உங்க மேல ஒரு கோபமும் இல்லை. அப்படி இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனா அவர் பண்றாரு. 90வது கண்ணியில நம்ம ரொம்ப
பெருசா இதை விளக்கி இருக்கும். அதிதீவிர பேர் அன்பின் பெருக்கத்தினாலே இந்த கல்லை எடுத்து கல்லெறிந்த சாக்கியரையும் இவர் நம்ம மேல கல்லெடுத்து அடிச்சாரேன்னு பார்க்காம அவர் உள்ள இருக்கிற அந்த பக்தியை தானே பார்த்தார். அந்த மாதிரி என்னுடைய பக்தியை மட்டும் பாருங்க பகவானே. எப்படி அந்த சக்கிய நாயனாருடைய பக்தியை மட்டும் பார்த்து 63 நாயன்மார்கள் அவரை உத்தரா பண்ணீங்களே, அருணாச்சலேஸ்வரர் தானே பண்ணியிருக்கார். அப்படி என்னையும் உங்களுடைய உண்மையான பக்தர்கள் இத வைத்து அருட்குடியாக வச்சுக்கோங்க. என்னை விட்டுறாதீங்க. அப்படி பார்த்தா நான் தப்பு தான் பண்ணேன்னு வச்சிருந்தா கூட குற்றமுற்ற அறுத்தேன், என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி குணமாய் பணித்தாள்னு முன்னமே 19வது பாட்டுல வேண்டிட்டார். புன்சொலை நன்சொலா பொறுத்தருள் பொறுமையாம் பூதர புன்சொலை நன்சொலா பொறுத்தருள் இஷ்டம் பின்னர். அப்போ அப்புறம் உங்க இஷ்டம் தானே சொல்லிவிடுற. புன்சொல்ல நன்சொலா பொறுத்தருள் என்று 107வது கண்ணியிலையும் கேட்டுக்கிறார். இதுல இன்னொன்னு, வயதனை வாழ்த்தானா குழந்தை அப்பாவை பார்த்து என்ன ஒண்ணா பேசி என்ன ஒண்ணா கத்தும். ஒரு பெண் குழந்தைய எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து போடி அப்படின்னு ரொம்ப கோச்சிண்டா. அதுக்கு என்ன 3 வயசு 4 வயசு சின்ன குட்டி பொண்ணு. அத அப்பாவை பார்த்து போடி அப்படின்னு அதுவும் கத்திட்டு. அது போடா கத்தலாம் தெரியாது. அப்பா சொல்றதானே குழந்தை சொல்லும். பட் அப்பா என்ன அது கோச்சிட்டாளா? நான் அப்படியே அதை அப்படியே வாரி எடுத்து வள்ளி அணைச்சு, அப்பா என் சொந்த குழந்தை நீ அப்படி அது கோச்சிட்டு இருந்தியல்ல, அதுக்கு இன்னும் கோவம் வருது பாரு மூஞ்சியில. அப்படிலாம் மகிழ்ந்து போய் அப்படிலாம் பண்ணுப்பா. வைதலை வாழ்த்தா வச்சுக்கோ அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர்கிட்ட செல்லம் கொஞ்சறாராம் பகவான். இதனால சத்புத்திர மார்க்கத்தை நம்மளுக்கு உணர்த்துகின்றாராம். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் தான் அப்பா அப்பா அப்பான்னு உயிரை விட்டார். அப்படி ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய மறுவடிவும் பகவான். அப்படி இந்த வைதலை வாழ்த்தா அப்படின்றதுல சத்புத்திர மார்க்கத்தை நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். வைத்த அருட்குடியாய் என்பதினாலே தலைவனுக்கு தாசன். அருட்குடியாய் என்ன உனக்கு உனக்கு பக்தனா வச்சுக்கோ, உன்னுடைய குடிமகனா வச்சுக்கோ. அது தாச மார்க்கம். தொண்டனா வச்சுக்கோ, அப்பர் பெருமானுடைய மார்க்கம். இப்படி இந்த ஒரே கண்ணியில சத்புத்திர மார்க்கத்தையும் தாச மார்க்கத்தையும் தாசிய பாவத்தையும் வச்சாராம் பகவான். இப்படி அருட்குடியாய் என்று வச்சதுனால ஆத்ம சாம்ராஜ்யத்துக்கு ஏக சக்கராதிபதியாக விளங்குகின்ற அருணாச்சலேஸ்வரருடைய அந்த நாட்டுல மக்கள்ல ஒருவனா வச்சுக்கோன்னு கேட்டுட்டாராம். வைத்து அருட்குடியாய் குடிமக்கனாய் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ராஜானா என்ன பண்ணும்? தன்னுடைய மக்கள் உயிரை தன் உயிரா நேசிக்கணும். அப்படி நீங்க என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுட்டாராம். இப்போ வை தலை அப்படி பிரிச்சா, வை பிளஸ் தலைன்னு பிரிச்சா, என்னுடைய தலைய உன்னை வாழ்த்துகின்றதாக வை. வை தலை வாழ்த்தா. என்னுடைய தலை உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கும்படியாக செய்ய அதை வையுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாராம். இதுல தலையை ஏன் சொன்னார், மத்த எதுவும் ஏன் தோணல அவருக்கு அப்படின்னா, மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற இந்த 5 புலன்கள்ல 4 புலன்களும் தலையில தான் இருக்கு. இந்த உடம்புன்றதுதான் வெளியில இருக்கே தவிர. அதனால தலை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஞ்சான் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம்னு. அப்படி அதனால தலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வை தலை வாழ்த்தா அப்படி கேட்டிருந்தாராம். என்னுடைய தலையை உனக்கு வாழ்த்துவதாக வை என்று பொருள். இன்னொன்னு, வை தலை வாழ்த்தா. அருணாச்சலேஸ்வரராக நீங்கள் பக்தனான என்னை வாழ்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய திருக்கரத்தை என் தலையில வைங்க. வை தலை. நீங்க ஏதாவது என்ன வாழ்த்தணும்னு விரும்பினா, ஏன்னா சத்குரு வந்து நீ பொழைச்சு போப்பான்னு ஒரு சங்கல்பம் பண்ணாட்டா நம்ம நாசமா போயிடுவோம். அதே அவர் வந்து நீ என்ன ஆனாலும் நீ சௌக்கியமா இருப்பப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா 100% நம்ம சௌக்கியமா இருப்போம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பஞ்சா பறந்து போயிடும். அவ்வளவு சக்தி இருக்கு சத்குருவுக்கு. அதனாலதான் நீங்க என்னை வாழ்த்துங்க, நான் நன்னா இருக்கணும்னு நினைங்க. அப்படி என்னை வாழ்த்துவதா இருந்தா வை தலை, என்னுடைய தலையில உங்களுடைய அருட்கலத்தை வையுங்கள். அஸ்த தீட்சையை கேட்டார் என்று ஒரு பொருள். இதெல்லாம் பகவான் எந்த விதமான தீட்சையையும் வாங்கியவரும் இல்லை, கொடுத்தவரும் இல்லை. அதனால இந்த பொருள் எல்லாம் அந்த அளவு பொருந்தாதான். ஆனா
நமக்கு பொருந்துமே. பகவானுக்கு பொருந்தாம். பகவான் இதை எழுதியது, இந்த கன்னிகளை வைத்ததெல்லாம் நமக்குத்தானே வச்சிருக்கா. நம்ம பகவான கண்டிப்பா அருணாச்சலேஸ்வரர் வேண்டிக்கலாம், பகவான வேண்டிக்கலாம். நீங்கள் நாங்க நாங்க நன்னா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கணும். நீங்க தான் வாழ்த்தணும். பகவானே எங்கள நமோ ரமணாய, நலம் பெற வாழ்க. அருணாச்சலேஸ்வரர் எப்பொழுதுமே அந்த பகவான் எப்பொழுதுமே நலம் பெற்றவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்ப முருகனார் ரமண புராணத்தை ஆரம்பிப்பதே நமோ ரமணாய, பகவானே உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன், நலம் பெற வாழ்க, அடியவர்களாகிய நாங்கள் நலம் பெற நீங்கள் வாழ்க. பின்னால கண்ணியில சொல்றாரு, எம்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருளாச்சலா, எங்களை காத்து நீங்கள் வாழ்வதே எங்களை காப்பாற்றுவதாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கிறாரே. அப்படி இந்த அருட்குடியாய் வைத்து என்பதற்கு ஆன்ம சாம்ராஜ்யத்திலே குடிமக்களாக இருப்பது என்று திரு தொண்டர்களோடு என்னை கூட்டி வையுங்கள். விநாயகராக வல்ல ஔவையார் கேட்டுக்கிறார் இல்லையா, கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா. மெய் அடியவர்களுடைய சத் சங்கம் அவ்வளவு வசத்தியானது. அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைச்சா விடக்கூடாது. தாய்மானவரும் சொல்றார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அடியோருடைய கூட்டத்தோடு ஒருவரோடு ஒன்றாக நாம் இருந்து விட்டோமேயானால் நமக்கு வாழ்க்கையிலே இன்பம் என்பது தன்னிச்சையாகவே வந்து சேரும். எப்பவும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அருணாச்சலேஸ்வரரே, இதை எனக்கு சாதித்து கொடுங்கள் என்கிறார். முருகனாரும் சன்னதி முறையில பிச்சை ஏற்றுணும் பிச்சனாக்கினின் பெரிய அன்பரு குறியனாக்கினை. பிச்சை அருணாச்சல திருவண்ணாமலை வீதிகளிலே பிச்சை எடுத்து உண்கின்ற பிச்சைக்காரனாக என்னை மாற்றினீர்கள் பகவானே. ஆனா அதுக்கு நீங்கள் எனக்கு செய்தது என்னவென்றால், நின் பெரிய அன்பருக்குரியனாக்கினை, உங்களுடைய மாபெரும் பக்தர் கூட்டத்திலே என்னை ஒருவராக சேர்த்து விட்டீர்கள். 30,000 பாடல்களை எழுத வச்சு தமிழ் தாய்க்கு, அவர் தமிழே சொரூபமாக பகவான் இருக்கிறார் என்றால் அந்த தமிழ் தாய்க்கு தலைமகனாக முருகனாரை ஆக்கிவிட்டார். அதோட ஒரு பெரிய கொடுப்பனை என்ன வேணும்? மணிவாசகர் தானே. அப்போ அப்படி மணிவாசகராக முருகனார் இருந்த பொழுது இதே கருத்தை சொல்லியிருக்கார். அதான் மணிவாசகருடைய அந்த கருத்து தான் இவருக்கு மறுபடியும் தோணி இருக்கு முருகனாரா வந்தப்போ. அந்த கருத்து இதேதான். புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினை, உன்னுடைய கோயில் வாயில பிச்சை எடுக்கும்படியாக என்னை செய்த புலையனேனை. புலையன்னா ரொம்ப கீழ்மைப்பட்டவன் புலையன். அவனை போய் உங்க கோயில் வாயில வச்சு பிச்சை எடுக்க வச்சீங்க, என்ன பெரிய அன்பதுக்குரியனாக்கினாய். எவ்வளவு பெரிய பக்தர்களோட என்ன ஒண்ணாக்கின. ஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட என்னை கொண்டு போய் ஒன்னா வச்சுட்டிய அப்படின்ற. இப்படி இந்த வைதலை வாழ்த்தா வைத்தருட்குடியாய் வைத்து என்னை விடாதருள் அருணாச்சலா என்ற இந்த ஒரு கண்ணி நமக்கு அந்த ஒரு ரைட் டெம்பரமெண்ட், ஒரு பாவம், அப்படி ஒரு மூடு இருந்தா இதை ஒன்றையே மீண்டும் மீண்டும் ஒரு 15 நிமிஷம் சொல்றது அவ்வளவு நன்மை பயக்கும். மறுபடியும் எப்படியாவது உங்களிடத்திலே என்னை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பக்தி எனக்கு எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இந்த பக்தியை பெருக்குவதற்கு இந்த வைதலை வாழ்த்தா என்ற இந்த கண்ணி அளப்பரிய சக்தி படைத்தது என்று சொல்லி, என்னுடைய மதிப்பிற்குரிய தாடிமட்டி சத்யநாராயணா அவர்கள் இந்த அப்பனே ரமண ஜோதி என்பதற்கு கொஞ்சம் ஒரு பொருள் சொல்லணும்னு கேட்டுட்டார். நானும் பார்த்தேன். அதற்கு கொஞ்சம் விவரமா சொல்ல வேண்டியிருக்கு. மே டேக் அபவுட் 10 to 15 மினிட்ஸ் அதுவே மேலேயே கன்சியூம் பண்ணலாம். அதனால இனி வரும் வகுப்புகள்ல அது நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது பண்ணிடலாமான்றதை விட இதுல ரெக்கார்ட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் போய் சேரும். அதனால நம்ம இந்த பாட அர்க்கணமாலையினுடைய இந்த பாட வகுப்பிலேயே அதை வச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம்.
நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. சார் வணக்கம் சார். முரளி சங்கர். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார். 100வது கண்ணியில வைதலை வாழ்த்தா வைத்திருக்கூடியா இந்த 2வது லைன்ல என்னுடைய புக்ல மட்டுமா என்னன்னு தெரியல, ஃபாண்ட்ஸ் சரியா இல்ல. எல்லா புக்லயுமே இருக்கு. வைத்தனை விடாதருள் அருணாச்சலன்னு எழுதிட்டேன் நானும். பாட்டு எழுதிட்டோம். அந்த பாட்டு கூட எழுதிக்கலாம். ஓகே. அதே மாதிரி 97